எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அறுவடைங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ சைஸ் கூட காய்க்கும் ஒரு சில கத்திரிக்காய். ஏன்னா, ரொம்ப பெருசா காய்க்கிற ஒரு பெரிய குண்டு கத்திரிக்காய். அதனால இன்னைக்கு காய் தேவைன்றதுக்காக, இன்னைக்கு அதை அறுவடை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பறிச்சுடுறோங்க. இல்லைன்னா இன்னும் கூட நல்லா பெருசா இருக்கும். 2 கை பிடிக்கிற அளவுக்கு வந்து பெருசா இருக்கும். அது கட்டர் கொண்டு வரல. கொடை பிடிச்சிட்டு கத்திரிக்காய் பறிக்க முடியாது இல்லைங்களா? அதனால கையால ஒரு கையால திருகி தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மழையால பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க செடியெல்லாம் அங்கங்க சாஞ்சு சாஞ்சு இருக்குங்க. இது சிவப்பு வண்ண செடி. ரொம்ப ஹைட்டா வர செடி. ஏன்னா பெருசு பெருசா காய் காய்க்கிற செடி இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய சாய்ச்சு சாய்ச்சுட்டு அங்கங்க. ஒரு சில பூச்செடியும் சாஞ்சு போச்சு. இருந்தாலும் சரி இன்னைக்கு தேவையான காயெல்லாம் பறிச்சுக்கணும் இல்லைங்களா? என்னதான் மழை பெஞ்சாலும் சமையல் 3 வேளையும் நமக்கு பண்ணி தானே ஆகணும். அதனால வந்து பாருங்க சிகப்பு வெண்டை நல்லா பெருசா பண்ணணுமோ, அதனால தேவைன்றதுக்காக பறிச்சாச்சு. அப்புறம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, அதோட கொஞ்சம் பெருசா இன்னொரு சிகப்பு வெண்டை பாருங்க. இது பிஞ்சு தாங்க எல்லாமே. ஏன்னா இன்னும் நல்லா நீட்டா பெருசாகும். அப்படியே உடைச்சதும் உடனே வச்சுருச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் பச்சை வெண்டை. பச்சை வெண்டை தாங்க நமக்கு வந்து பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு வெண்டை, எண்ணெய் தண்டு வெண்டைலாம் வந்து பிரேக் போடும். அப்பப்போ வந்துட்டு காய்க்காம கூட இருக்கும். ஆனா பச்சை வெண்டை அது மாரி கிடையாதுங்க. அது பாட்டுக்கு செடி முடியிற வரைக்கும் காய்ச்சிட்டே இருக்குங்க வயசாகிற வரைக்குமே. அதனால நம்ம பச்சை வெண்டை போட்டுக்கிறது நல்லதுன்னு நானே நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெண்டைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு முறை காய்க்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பிரேக் போடும். இது அப்படி இல்லைங்க. எப்பயும் காய்ச்சிட்டே இருக்கும். அதனால பச்சை வெண்டையே நீங்க கன்டின்யூ பண்றது நல்லது. நானும் அதுதான் பண்ண போறேன் இனிமே. இந்த சிகப்பு வெண்டை, பர்மன் வெண்டைலாம் ஓரம் கட்டிட்டு, நம்ம பச்சை வெண்டை தான் நம்ம கிளைமேட்டுக்கு ஏத்தது. அது பாட்டுக்கு காய்ச்சிட்டே இருக்கும் பாருங்க. நெறைய செடிகள்ல அங்கங்கே காய்ச்சிட்டே இருக்குது. எல்லாமே புதுசா போட்ட குட்டி குட்டி செடிகள் தான். நான் சீசன் பார்த்துலாம் போடுறதில்ல வெண்டைலாம். அது கத்திரி வெண்டைலாம் எப்பயுமே வீட்ல இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நான் அறுவடை பண்ணேன் பச்சை வெண்டை, சிவப்பு வெண்டை, கத்திரிக்காய். இதுதாங்க இன்னைக்கு என் வீட்ல நான் செய்ய போற காரக்குழம்பு. சூப்பரா இருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. இத பத்தி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க.